ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் பற்றி பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நாம் வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். அந்த டெய்லி ரிப்போர்ட்ஸை வந்து பாவ் காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த டெய்லி ரிப்போர்ட்ஸுடைய பாவ் காப்பியை வச்சுக்கிட்டு நம்ம ஹை வால்யூம் டெலிவரி ஸ்டாக்ஸை வந்து பிரிக்கலாம். அதை வந்து ஈஸியஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் ஸ்ப்ரெடர் ஷீட்டில் பாவ் காப்பி டெலிவரி டேட்டான்னு போட்டு எடுத்திருக்கோம். அதில் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து செல்வம் சார் சொன்னாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கிட்டு ஃபைலில் போயிட்டு மேக் ஏ காப்பி கொடுத்துருங்க. மேக் ஏ காப்பி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷீட் வந்துடும். அந்த ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டோட லிங்க் வந்து நம்ம கூகுள் ஷீட்டு ஹெச்டிடி கூகுள் ஷீட்டில் ஹெச்டிடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்டிடி இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும். அது நீங்கள் இந்த ஷீட்டை எடுத்துக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த 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 2 கலர் இருக்கு இல்லையா, இது வந்து சேஞ்ச் த டேட்டு. இது உள்ள போயிட்டு நீங்கள் டபுள் கிளிக் கொடுக்கணும். டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காலண்டர்ஸ் வரும். இந்த காலண்டரில் நீங்கள் எந்த டேட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டோட இப்போ வந்து மண்டே 10 நான் கொடுத்தேன்னா அந்த டேட்டோட பாவ் காப்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இதை லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு என்னென்ன கம்பெனிங்க வந்து டெலிவரி ஆகிருக்குன்ற டேட்டா ஃபுல்லாகவே வந்துடும். அந்த அந்த டெலிவரி டேட்டா வந்து இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் டெலிவரி இன் குரோர் வந்து எவ்வளோ ரூபாயில் போட்டிருக்காங்கன்றது இருக்கும். அதே மாதிரி டெலிவரி பெர்சன்டேஜ் வந்து இதில் இருக்கும். இந்த டெலிவரி பெர்சன்டேஜை வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டெலிவரி ஆகிடுச்சா, எல்லாம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சா, டேட்லாம் போட்டிங்களா. இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி நேற்றைய டேட்டா பார்க்குறேன். பாருங்கள், மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். 11ஆம் தேதி உள்ளே போகிறேன். மறுபடியும் அதே மாதிரி டவுன்லோட் ஆகும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஃபில்டர் போயிடுங்க. இந்த 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 3 கோடு இருக்கு இல்லையா, இந்த 3 கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த இடத்த ஒரு செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 3 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபில்ட்ரு வந்துடும். அது வர்றதுக்கு ஒரு 2-3 செகண்ட் ஆகும். நான் கிளிக் பண்ணிட்டேன். வந்துக்கிட்டே இருக்குது. வந்தோடனே உங்களுக்கு அதை பாருங்கள் வந்துடுச்சிங்களா. இந்த ஃபில்ட்ரு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு சார் சொன்னாங்க இல்லைங்களா. அதாவது இப்போது டெலிவரி பெர்சன்டேஜ் பார்க்கணும், டெலிவரி வால்யூம் பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம். டெலிவரி வேல்யூ உள்ளே போயிட்டு வேல்யூவை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பை கண்டிஷன் இருக்கும். ஃபில்டர் பை கண்டிஷனில் போயிட்டு இந்த நன்னுன்னு பக்கத்தில் மேலே ஒரு அம்புக்குறி கீழே அம்புக்குறி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தென் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோக்கு மேலே இருக்கணும், ஒரு 200ன்னு, இப்போ ஒரு 300 வச்சுங்களேன், 300ன்னு போட்டு ஓகே கொடுத்துட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் 300 டெலிவரி வேல்யூ வந்து 300க்கு மேலே இருக்கிறதெல்லாம் இதில் வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே டெலிவரி பெர்சன்டேஜில் அவங்க வந்து 60 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபில்டர் பை கண்டிஷன் போகணும். இந்த நன்னுன்னு இருக்கிற இடத்துல உள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தென் வரும். அந்த கிரேட்டர் தென் அமைக்கிட்டு இங்கே வேல்யூ ஆஃப் ஃபார்முலா இருக்கும். அந்த இடத்துல 60ன்னு கொடுத்துட்டிங்கன்னா 60ன்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஓகே இருக்கும். அந்த ஓகேவை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லா ஸ்டாக்ஸும் ஃபில்டர் பண்ணி 2, 4, 6, 7 ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ இந்த 7 ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த ஷீட்டை போட்டிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபில்டர்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாமே பார்க்கணுன்னா மறுபடியும் இது உள்ள போயிட்டு இந்த ஃபில்டரை கேன்சல் பண்ணிங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரியே ஆகிடும். உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்கணுமோ, இப்போ நான் 60 300 கொடுத்தேன்னா நீங்கள் 50 500 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதனால் இது ஒரு இது வந்து எல்லாருக்கும் யூஸாக இருக்கும். டெலிவரி பெர்சன்டேஜ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதை வந்து
மேலே இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்ட்ரோல் ஏரோ கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துரும். அதே கண்ட்ரோலு டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற 2305 ஸ்டாக்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கு வந்து கூகுள் ஷீட்டு எப்போதும் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த இடத்துலயே இருக்கும். இந்த வீடியோ வந்து ஹெச்டிடி ஜென்ரல் வீடியோலயும் இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ டூ ஆல். எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. சார் இதெல்லாம் சொன்னீங்க. இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அது சொல்லுங்க. அது உங்க திறமை சார். காசு சம்பாதிக்கிறது வழிதான் சொல்லி தரலாம். காசே சம்பாரிச்சு கையில கொடுக்க முடியாது.